நாங்கள் வந்து ஒரு 80 ஆட்டோ எல்பிஜி ஸ்டேஷன் வச்சுருக்கோம் சார். அதில் கம்பெனி ஓன்டு வந்து ஒரு 15 தான். மற்ற எல்லாம் எங்களோட ஃப்ரான்ச்சைசி. ஒவ்வொருத்தருமே ஈச் மோர் தென் ஒரு கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணி செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து இந்த கார் வந்து நான் 17 இயர்ஸாக வந்து நான் எல்பிஜி கார்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார். இது இட்டாலியன் டெக்னாலஜி. எந்த ப்ராப்ளமுமே வந்தது கிடையாது. 17 இயர்ஸாக பங்க்கில் தான் கேஸ் போடுறேன். இல்லை ஆல் டைப் ஆஃப் கார்ஸ், ஹோண்டாலேருந்து டொயோட்டா ஆல்டிஸ்லேருந்து இப்போது ஹைரைடர் வரைக்கும் எல்பிஜி கார்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம கண்ட்ரியில் இப்போ அங்கெல்லாம் யூரோப்பில் பார்த்தா இவ்வளோ டூ வீலர் கிடையாது சார். நம்ம கண்ட்ரியில் இவ்வளோ டூ வீலர்ஸ் இருக்குது. இந்த டூ வீலருக்கு வந்து எல்பிஜியை கொண்டு வருவோம். கொண்டு வந்த நம்மளோட ஃப்ரான்ச்சைசி நம்ம பங்குவையும் கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல. நீங்கள் கேட்டீங்க இந்த மாதிரி கார்பரேட்லாம் ஏன் இன்வெஸ்ட் பண்ணலன்னு. அவங்கெல்லாம் வேறு லைனில் இருக்காங்க. நாங்கள் இந்த எல்பிஜி டிஸ்பென்சிங்கில் இருக்கோம் சார். பர் டே வந்து 1.5 lakh லிட்டர்ஸ் டிஸ்பென்ஸ் பண்ணுறோம் தமிழ்நாட்டில். இந்த 80 அவுட்லெட்டில் இதில் தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். சரி, இந்த ஏர்னிங்ஸை வந்து இந்த தொழிலோட டெவலப்மெண்ட்டுக்கே பண்ணலாமே. ஒரு ரியல் எஸ்டேட்லேயோ வேறு எதுலேயோ போய் இன்வெஸ்ட் பண்ணுறத விட நம்ம தொழிலோட வளர்ச்சிக்கு, ரெண்டாவது நம்மளை வந்து ஃப்ரான்ச்சைஸி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணோம். நிறைய வந்து வீட்டுக்கு வர மெய்டு, என் டாக்டருக்கு டியூஷன் எடுக்க வர்ற பொண்ணு, அவங்கள்ட்டெல்லாம் இந்த எல்லாருமே ஸ்கூட்டர்ஸு. வீட்டுக்கு என் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வராங்க, அவங்களும் ஸ்கூட்டர்ஸ் தான். அவங்கள்ட்டெல்லாம் பேசுகிறப்ப ஒரு 500-600 சேவிங்ஸுங்கிறது எங்களுக்கு பெரிய விஷயம்னா, நீங்கள் எங்கள் வண்டிக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு. அதுக்காக ஒரு கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக நாங்கள் வந்து ட்ரையல் பார்த்து எல்லாம் பண்ணி இப்போ தான் ஃபைனலாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கோம் சார்.